இது தக்காளியும் கத்திரிக்காயும் போட்டு செய்கிற சட்னி. இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக வந்து இது வந்து சப்பாத்திக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுட்டு தக்காளி கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு, கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தேவையான அளவு மட்டும் தான் தண்ணி ஊற்றணும். மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் விசில் வச்சு எடுத்துகிட்டு மசிச்சு விடணும். பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு மசிச்சு விட்டோம்னா சட்னி ரெடி ஆயிடும். குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு ஹீட்டானே கடுகு உளுந்து போட்டு ஆனால் குக்கரில் வந்து விசில் போடுறது வந்து நாங்கள் எப்படி போடுவோம்னா முதலே விசில் போட மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஆவி போகிற வரை வெயிட் பண்ணிவிட்டு ஆவி போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்பீடு ஹீட் வச்சுட்டு ஸ்டவ்வில் குக்கர் லிட்டு போட்டுட்டு லிட்டு வழியாக வந்து அந்த விசில் போடுற இடம் வழியாக புகை போனதுக்கு அப்புறமா விசில் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் போட்டுட்டு 10 மினிட்ஸ் வச்சுருப்போம். அதுக்கு முன்னாடி வர ஃபுல் ஹீட்டில் வச்சுட்டு விசில் போட்டோடனே சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பில் விசில் வரவே வராது. விசில் வர்றதுக்குள்ளேயே நாங்கள் 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுவோம். அது கரெக்டாக குக் ஆயிரும். ஏன்னா முதல்ல வந்து நம்ம ஃபுல் ஸ்பீடில் வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா கொதிச்சிரும். ஆவி வந்த உடனே நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்து விசில் போடுவோம். ஆனால் அடுப்பு சிம்மில் இருக்கும், அதனால் விசில் வரவே வராது. ஆனால் குக் ஆயிரும் நல்லா. இது எங்கள் பெரியம்மா மகன் சரவணனோட ஒய்ஃப் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். அவங்க சொல்லிக் கொடுத்த மெத்தடு. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக அடுத்தடுத்து போட்டுட்டு தண்ணி ஊற்றுறது மட்டும் கரெக்டாக அளவு ஊற்றணும். நிறையா ஊற்றிடக்கூடாது. அப்படியே ரொம்ப நீர்த்து போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சட்னி வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி கிடைக்கிறதுக்காக தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கிடணும். ஆவிலே வெந்ததும் பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு ஒரு ஸ்மாஷ் கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு தடவை ஒரு கொதி கூட விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்க விட்டு தண்ணி வற்ற விடலாம். உப்பு தேவையான அளவு லாஸ்ட்டு மினிட்டில் கூட சரி பண்ணி போட்டுக்கலாம். கத்திரிக்காயை மட்டும் நறுக்கி தண்ணியில் போட்டு வைக்கணும். இல்லாட்டி அதோட கலர் சேஞ்ச் ஆகி அது தெரியல. அது வந்து நிறைய பேரோட ப்ராக்டிஸு. தமிழ்நாட்டில் எல்லாருமே அப்படி தான் செய்கிறாங்க. தண்ணியில் போட்டு வைக்கணும். மெயினாக வந்து மித்த வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போடணும்னு அவசியம் இல்லை. கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். உருளைக்கிழங்கும் அதேமாதிரி தான், வாழைக்காவும் அதேமாதிரி தான். வெளியில் வச்சுருந்தா வாழைப்பூ இதெல்லாம் வெளியில் வச்சுருந்தா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும். ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அயன் இருக்கிற கண்டென்ட் இருக்க பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். கட் பண்ணி ஓப்பன் வைக்கும்போது அது கலர் சேஞ்ச் ஆகும். தண்ணி மட்டும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது. கொரியாண்டர் லீவ்ஸு நல்லா தண்ணியில் சிறுசாக கட் பண்ணிவிட்டு, இன்னும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் போடலாம். நான் கொஞ்சம் கட் பண்ணாமல் அப்படியே போடுறேன். இதில் வந்து க்ரீன் சில்லியும் போட்டால் நல்லாயிருக்கும். வீட்டில் க்ரீன் சில்லி இல்லாதனால நான் போடல. க்ரீன் சில்லி போட்டாலும் இந்த டிஷ்க்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் க்ரீன் சில்லி போடும்போது ரெட் சில்லி பவுடரை ரொம்ப கம்மி பண்ணிடணும். குக்கரில் விசில் போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அப்படியே எடிட் பண்ணிகிட்ருக்கேன். புகை போகுது. இப்போ தான் வெளியில் ஹாட் ஏர்லாம் வெளியில் வரும்போது தான் விசில் போடுவோம். விசில் போட்டுட்டு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் அடுப்பை போட்டுருவோம். உள்ளே இருக்க இன்க்ரீடியண்ட்லாம் நல்லா வெந்துடும்.
இது பொட்டேட்டோ ஸ்மாஷர். இதில் வந்து நாங்கள் நிறைய சைட் பை சைடாக வந்து நாங்கள் சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சாச்சு. டின்னருக்கு சப்பாத்திக்கு கத்திரிக்காய் சட்னிக்கு நல்லாயிருக்கும். விசில் அடங்கிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணணும். எல்லாம் கொஞ்சம் முழுசாக இருக்குது. கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் முழுசாக இருந்தால் எடுத்து போட்டுருவாங்க. இதுவரை இன்னும் ஸ்ரீதரும் கத்திரிக்காய் சாப்பிட்டு பழகலை. ஆனால் ஸ்மாஷ் பண்ணி இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்ருவாங்க கத்திரிக்காவை. நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். கொஞ்சம் இன்றைக்கி நிறையா காய்கறி நறுக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்மாஷ் பண்ண ரொம்ப நேரம் ஆச்சு. தேவையான அளவு செஞ்சுக்கலாம். நாளைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் இருக்குது சாட்டர்டே. அதனால் பிள்ளைங்களுக்கு மார்னிங் வந்து சப்பாத்திக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையாவே செஞ்சுருந்தேன். ஸ்கூலுக்கு சப்பாத்தி தான் கேட்டிருக்காங்க. ஸ்மாஷ் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சிருச்சு. தேவையான அளவு உப்பு, புளி எல்லாமே போட்டுக்கலாம். தக்காளி கம்மியாக இருக்கிற நேரம் புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணுறதா இருந்தால் சில்லி பவுடர் கம்மியாக போட்டுக்கணும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும்.